வந்து 10.5க்கு இவ்வளவு பேசுறீங்க. ஒண்ணுமே இல்ல. 27 தியாகிகள் செத்தாங்கல்ல, அவங்களால வந்த கட்சி தான் இது, அவங்களால வந்த கூட்டம் தான் இது. எங்க அப்பாக்காக வந்த கூட்டம் தான் இது. அவங்கள அங்கீகாரப்படுத்தி எந்த இடத்துலயுமே நீங்க பேசல. நீங்க அவ்வளவு நல்லது பண்றவங்களா இருந்தா 27 தியாகிகளோட குடும்பத்தை கூப்பிட்டு நீங்க அங்க முன்னாடி உட்கார வச்சிருந்திருக்கணும். உங்க மருமக உட்காந்துருக்காங்க, உங்க ஃபேமிலி மொத்தமும் முன்னாடி உட்காந்துருக்கு. அந்த தியாகிகளோட குடும்பத்தை நீங்க கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க, கூப்பிட்டு மரியாதை செலுத்திருக்கலாம்ல. அவங்கள அந்த 27 தியாகிகளை மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த குடும்பத்துல இருக்கவங்க யாருமே பெருசா இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. அவங்கள கூப்பிட்டு காமிச்சு இவங்கதான் இந்த தியாகிகளோட குடும்பம் தான் கஷ்டப்படுது, இவங்களுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம்னு அவங்கள கூப்பிட்டு நீங்க காமிச்சிருக்கணும். நீங்க அதை பண்ணல. ஆனா எங்க அப்பா இருந்தா அதை பண்ணி இருப்பாரு. எங்க அப்பா இருக்கிற வரையும் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் அப்பப்ப செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஐயா கலைஞர் அவர்கள் கொடுத்த 3 லட்சம் காசையுமே வேற இரட்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்ப கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அதுலயும் நீங்க உங்க காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க.